ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்களோட பொண்ணு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்களோட ரிலேஷனோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் என்னோடய பொண்ணு, இது வந்து என் தம்பி பாப்பா குட்டிமா தூங்கிட்டு இருக்கு. நல்ல தூக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் எங்களோட மாமியார் வீடு, என் மாமியார் வீடுனா எங்கள் அப்பாவோட அக்கா வீடு. அங்கே போனோம். போயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. அதுக்கு பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த நாய் பாருங்கள் எவ்வளோ ஒரு நன்றியாக இருக்குதுங்க. என்னை தடவை தான் பார்க்குது, ஆனால் எவ்வளோ அழகாக பாசமாக இருக்குது பாருங்கள். இதான் இந்த இடம். இங்கே தான் வந்து எங்கள் அப்பாவோட அக்கா. எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க வந்து அவங்களோட அக்கா. இவங்க பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது ஃபுல்லாக பைபாஸு. இந்த பிளேஸு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் உள்ளே வந்துட்டோமா. வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாப்பா வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். அதாவது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து எங்கள் தம்பியோட வீடு. அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம் பாப்பாவை. கொடுத்துட்டு ஏன்னா மழையாக இருந்துச்சு, மழை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட்டு. அதனால் சரி கூட்டிகிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அப்படியே போனோமா. ஃபுல் மழை அங்கே, சரியான மழை. அந்த மழையிலையும் இளையராஜா பாட்ஸு, சாங்ஸு, இசையெல்லாம் போட்டுட்டு அப்படியே போனோம். தம்பி தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஜோக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தோம். இந்த இதுலேயும் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் பனி மூட்டம், எல்லாம் பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் என்ன வருதுன்னு கூட கிட்டத்தில் வந்தால் தான் தெரியுது, அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த மழையில் ஃபுல்லாக இதாகிடுச்சு. பாதி இடமே எங்களுக்கு பிளர்ராக தெரிஞ்சிச்சு, பாதி சரியாகவே தெரியலை. எல்லாம் பனைமரம், ஃபுல்லாக அந்த சைடு பனைமரம் எல்லாம் இருந்துச்சு. நல்லா தோட்டமாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குலாம் கொஞ்சம் மழையும் விட்டுருச்சு. வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் போனோம். எங்களுக்கே செம்ம டயர்டாயிருச்சு. எங்கள் பாருங்க, எங்கள் சித்திக்கு வாமிட்டே வருதா போயிட்டு, தாங்க முடியலையா. அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸு, அதனால இதாகிடுச்சு. இதுதான் ஒரு கோயில், அங்கே உள்ள கோயில். அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். என் பொண்ணு ஒரு விடுகதை சொல்லுவேன், அதுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு இட்லிக்கு 3 பேர் மட்டும் சண்டை போடுவாங்க. அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பொருள், அவ்வளோதான். க்ளூ அதுதான். அது இல்லைன்னா உங்களால் நிம்மதியே தூங்கவே முடியாதுக்கா. ஓகேங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு அந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கரெக்ட்னா சொல்கிறோம்.
அது போக நிறைய விடுகதையெல்லாம் சொல்கிறோம். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக தோப்பு தாங்க அங்கிட்டலாம். செம்மையாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டே பண்ணோம்னா இந்த மழையில் இந்த இது மாதிரிலாம் பயமாக இருக்கும். நிறைய சப்போட்டா, காய், மாங்காய், கொய்யாக்காய், தென்னை, இளநீ எல்லாம் காய்ச்சிருந்துச்சு. அந்த மழையிலையும் நாங்கள் விடாமல் பறிச்சுட்டு இருந்தோம். சிலதெல்லாம் நெல்லிக்காயெலாம் செம்ம சீசன் போல் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு எல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். மழை பாருங்க, அப்பவும் இன்னும் திரும்பி 2வது மழையும் வந்துச்சு. நெக்ஸ்ட் மழையும் வந்துடுச்சு. பொண்ணு அந்த மழையிலையும் விடாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. மழையை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த கொய்யாக்காயை சப்போட்டாவை பறிச்சிட்டிங்க. நீங்கள் சப்போட்டா தானே? சப்போட்டாவை பறித்து அதுக்கப்புறம் ஆரஞ்சை பறிக்க போயிட்டுருக்கு. இந்த மலையில் போய் ஆடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதை பாருங்கள், காமிக்குது இந்த ஆரஞ்சை பறிக்கிறதுக்கு. பறிக்க முடியல, அதனால நான் தான் போய் பறித்தேன். உனக்கு பறிக்க தெரியலடா, அதனால தான் நீ பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. வாய்தான் உனக்கு பேசுறதுல தான் அவ்வளோ நேரம் பேசுறத விட்டுட்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்க பாரு. ஒரு பழத்தை பறிக்க முடியாம. நீ ஃப்ரெண்ட்ஸா இருக்க தவிர நீ எதுவுமே பேச மாட்டேன். பேச எனக்கு கூட கேட்காது கொஞ்சம் தூரத்துல இருந்தா. அப்படியா? ஆமா. இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு கேட்கும்? எல்லாருக்கும் கேட்கும். உங்களுக்கு மாமா பேசிட்டு பிடிச்சிருக்கா இல்லைங்க நான் பேசிட்டு பிடிச்சிருக்கான்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுவாங்க. நான் பேசிட்டு பிடிச்சிருக்கேன் டாக்டர்னு சொல்லுங்க. எங்கள் மம்மி பேசிட்டு பிடிச்சிருக்குன்னா மதர்ன்னு சொல்லுங்க. பார்க்கலாம் யார் பேசிட்டு தான் பிடிச்சிருக்கணும். பார்த்துடலாமா? இவ்வளோ லாங்காக யாரும் நான் பேசுகிறது கேட்டிருந்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்டார்டிங்கில் நீனே பேசியிருந்தா உன் வாய்ஸ் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் கேட்டு அவங்க சொல்லி பதிலை உனக்கு நான் ரிப்ளை சொல்லவா? யார் வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சில பேர் கேட்டிருப்பாங்க, என்னடா புது வாய்ஸாக இருக்குன்னு, குவைட்டாகவும் இருக்குன்னு கேட்கலாம் கேட்கலாம் கேட்டிருப்பாங்க. நடுவில் லவுடு எப்படி சத்தமாக பேசணும் அப்படித்தான் தெரியும். இது அந்த சேனல்ல எந்த சேனல்? அது எனக்கு சேனல் தெரியல. உன் சேனலை நீனே இன்சல்ட் பண்ணுறிய. நான் என்ன இன்சல்ட் பண்ணுறேன்? பேர் தெரியலன்னு. ராதி சிஸ்டர்ஸ் vlog. நீ என் பேர் வைக்கல, அதான் நான் உன் மேலே கோவமாக இருக்கிறேன். அதான் அந்த பேர் அந்த சேனல் பேர் எனக்கு மாதிரி போச்சு. என்னோட சிஸ்டர் நேம் வச்சுருக்கேன். ஓ சிஸ்டர் நேம் வச்சேன், பட் என் நேம் வச்சியா? அதுக்கப்புறம் இந்த மாங்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம், அந்த ரித்திஷோட வீட்டுக்கு தான் போனோம். நோ ரித்திஷ் நாட் ரித்திஷ். பெரியம்மாச்சி வீட்டுக்கு போனோம்ல, அங்கே ஒக்கூர் போனோமா? ரித்திஷ் வீட்லேயே நிறைய மாங்காய் இருந்துச்சு. ஆமாம், அவங்க சித்தி வீட்டில் அதையும் பறிச்சோம்ல. என்ன பெரியவங்களை மரியாதை கொடுக்காம ரித்திஷ்னு பேர் சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அவனுக்கு இப்போ தான் 8 வயசே ஆகுது. எனக்கு 10 வயசு இல்லை 9 வயசு தான். 10 வயசு வரப்போகுதுல்ல? 10 வயசு இப்போ வர ஆகஸ்ட் 18 தான் வரும். பார்த்துக்கோ. இது என்னது? உங்களோட ஃபேவரட் மந்த் என்னன்னு சொல்லுங்க. என்னோட பர்த்டே மந்த் ஆகஸ்ட், என்னோட ஃபேவரட் மந்த் ஆகஸ்ட் தான். எனக்குமே ஆகஸ்ட் பிடிக்கும், நவம்பர் பிடிக்கும், எனக்கும் டிசம்பர் பிடிக்கும். நவம்பர், டிசம்பர், ஆகஸ்ட்லாம் பிடிக்கும். ஏன்னா அந்த நீங்களாம் கொஞ்சம் அப்புறம் மே மந்த்தும் பிடிக்கும். யுவர் மந்த்னா உன்னோட மந்த் தானே மே. மேல தான் ஆடு என்ன சவுண்டு விடும்? மேன்னு சொல்லும். அதனால தான் கூட்டு
ஆனால் செகண்ட் லிஸ்ட்டில் போட்டுட்டேன். பாருங்க கீழே நான் எதை நோட்டிக்கிறேன் என்ன நோண்டிட்டு இருக்கேன்னா நெல்லிக்காயை இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அது கீழே போடுன்னு சொல்லிட்டு பறிச்சு கொடுத்தேன் உனக்கு. கீழே போடுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது கீழே விழுந்ததெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நானே பறிச்சு கொடுத்துட்டேன். பாரு கையில் இருந்து பறிச்சேன் பாரு ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு அது சாப்பிட்டுட்டு பட் பெரிய நெல்லிக்காய் பிடிக்காது. பெரிய நெல்லிக்காய் க்ரீன் கலர் கடையிலேருந்து வாங்கிட்டு கொடுப்பாங்க, பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் குட்டி குட்டியாக எல்லோ கலரில் இருக்கும்போது பறித்து சாப்பிட்டா அப்பா அதுவே ஒரு தனி ஸ்வீட்னஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு புளிப்பு இருக்கும், கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கலரும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை குடித்தா இது வரைக்கும் நீங்கள் இயற்கை இனிப்பை ருசிச்சு பார்த்துருப்பீங்களா? அதுக்கப்புறம் தண்ணி இனிப்பே நீங்கள் ருசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆமாம், எந்த நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் அடுத்து தண்ணி குடித்தா இன்றைக்கி தான் செய்யும். பட் இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ், இயற்கையில் இருக்கிற ஸ்வீட்னஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது. பட் ஃப்ரெஷ்ஷாக அதாவது சின்னமாக இருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னமாக இருந்தாலே பிடிக்கும், ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு ஜங்க் ஃபுட் பிடிக்காது, எப்போதுமே ஹெல்த் ஃபுட்டு தான் பிடிக்கும். பட் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் பிடிக்கும். எப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் அது ஒன்று மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. மற்றதான் ஹோம்மேட் தான், நான்வெஜ் தான். ஏன்னா அது ஒன்று நான் சாப்பிட்டு கூட பார்த்ததில்ல, பட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதில் டெம்ப்ட் ஆகிட்டியா? நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அது ஃப்ரை பண்ண மாட்டாங்க, சும்மா அதில் காமிக்கிறது தான் அப்படி காமிப்பாங்க. நல்லா கலராக இருந்துச்சு, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பட் என் மம்மி தான் அண்ணன் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேது. அது ஒன்று தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். ஆம்ச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி கேட்ட கொடுத்தோம். அது வந்து அது அன்ஹெல்தி இல்லையா? ஆமாம், அன்ஹெல்தி யார் சொன்னா? அது அன்ஹெல்தி தான், பட் கொஞ்சம் ஹெல்தி. ஏன்னா அதில் வந்து மேங்கோஸ் போட்டிருக்காங்க. மேங்கோ இஸ் ஒன் ஃப்ரூட். அதுக்கப்புறம் மேங்கோ இயற்கை தானே. அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஒரு கேண்டி வாங்கி கொடுக்கல, என்ன அன்ஹெல்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கேண்டிலாம் சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? எப்பயாச்சும் ஒரு டைம் தான், அதுவும் அன்ஹெல்தி கேண்டி இல்லை, ஹெல்த்தி கேண்டி. என்ன வாங்கி அந்த பேரை சொல்லுங்க, ஃபேமிலி டேட் பைட்ஸ். அதில் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க மாட்டாங்க, வெறும் அந்த டேட்ஸ் மட்டும், லயன் டேட்ஸ் பைட்ஸ். அது வெறும் டேட்ஸும் லயன் டேட்ஸும் மட்டும் மிக்ஸ் பண்ணி லயன் டேட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நோ சுகர் எல்லாமே எப்படி நோ ஆடட் சுகர். பட் சுகரே இல்லாமல் என்ன ஸ்வீட்டாக இருக்கும், இயற்கை. அது பேரிச்சம்பழம் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நாளை பிடிக்காதுன்னு சொன்னீங்க, பட் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அப்புறம் மற்ற கேண்டியோட இந்த கேண்டி ரொம்ப ஃபேவரட் ஆகும். நானும் ஆடில் பார்த்து ட்ரை பண்ணேன். நீ நிறைய ட்ரை பண்ணியிருக்கல, அது நிறைய ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. அதில் உனக்கு பட் பிடிச்சிருக்கிறது எல்லோ கலரு தான், மற்ற ஆரஞ்சு ஆப்பிள் ஃப்ளேவர்லாம் உனக்கு பிடிக்கல. நானும் பார்த்துட்டேன். ஏன்னா அது வந்து அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்கு, ஆட் பண்ணியிருக்காங்க. இது நோ ஃப்ளேவர் ஆடட். நோ ஃப்ளேவர், பியூர் ஹெல்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கலர்ஸ் ஆட் பண்ணாலே பிடிக்காது, ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்ண. ஒன்று ஆப்பிளை பறித்து ஆப்பிள் மாதிரி ஆப்பிள் கொஞ்சம் போட்டு கொடுத்தா வாங்க ஆப்பிள் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லலாம். சும்மா ஃப்ளேவர்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்மெல் மட்டும், அப்புறம் டேஸ்ட் மாறுது. ஸ்டாண்டர்டில் பைனாப்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தானே பைனாப்பிள் கேசரி மம்மி செஞ்சு கொடுத்துச்சு. அது ரொம்பவே ஹெல்த்து. நான் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம எங்கள் ரீனா மிஸ் வந்து வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கேசரி செஞ்சு மிஸ் வந்து கேசரி செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்தாங்களா. அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கலர் ஆட் பண்ணி சாப்பிட்றீங்களா இல்லைன்னா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றீங்களா சொல்லுங்கள். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றீங்களா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்களா, நார்மல் சாப்பிட்றீங்களா? நான் வந்து நார்மலுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது ஹெல்த்தி ஃபுட் நிறைய சாப்பிடுவேன், நார்மல் ஃபுட் அப்பப்போ சாப்பிடுவேன். என்ன மாமி? அதுவும் ஆம்ச்சி மேங்கோ ஐஸ்கிரீம் நான் என்ன சாப்பிட்டேன். இன்னும் மழை விடலை பாருங்க, அதுலேயும் போயிட்டு இன்னும் நடந்து விளாண்டுட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு
அப்புறம் மத்த கோல்டு பிடிச்சிச்சுல. அதுக்கப்புறம் கோல்டு பிடிச்சிதாங்க எங்கள் தம்பி மாமா என் பாப்பாவோட தாய் மாமா போய் ஆரஞ்சு பறிச்சுட்டு வந்தாச்சு. கை ஃபுல்லாக ஆரஞ்சு. ஆரஞ்சுனா இது வந்து அந்த ஆரஞ்சு இல்லை, இது புளிக்கும்ல, அந்த நார்த்தம்பழம்னு சொல்லுவாங்க. அதாவது இது க்ரீன் கலரில் இருக்கும்ல, அந்த சிட்ரிக் சாத்துக்குடி. கரெக்ட். நீங்க சொல்லுங்க, இதுல யாருக்கு ரொம்ப டெக்னாலஜி இருக்குன்னு? எனக்கா இல்லைன்னா என் மம்மிக்கா? கண்டிப்பா எனக்கு தான் இருக்கும். என் பெரியம்மா ஆரஞ்சு கலர் சாரி கட்டியிருக்கிறது எங்கள் மம்மி. வந்து பார்த்துட்டு இவங்க வந்து எங்கள் பெரியப்பா. சாரி கட்டிருக்கிறதா பெரியம்மா? எங்க பெரியம்மா நல்லா பாரு. ஆமா. இப்போ என்ன எனக்கு கண்ணு வச்சு போச்சா? ஆமா, இவங்க எங்கள் சித்தி. எல்லாரும் வந்து அவங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் மீட் பண்ணிக்கினாங்க. மீட் பண்ணி பேசிட்டு வந்தோம் இந்த மலையில். ஓகே, எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். பாய்.